வணக்கம் மக்களே, உங்களை அனைவரையும் என் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த சேனல் இன்ட்ரஸ்டன்ட் ஸ்டோரீஸ் உங்களுக்கு புதியதாக இருக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் பல புதிய, பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை காணலாம். என்னுடைய சேனல் மூலம் நீங்கள் பெறப்போகும் தலைப்புகள் லைஃப் யூஸ்ஃபுல் ஸ்டோரி தொடர்பான அனைத்தையும் சுலபமாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ளலாம். இது அனைத்துக்கும் உங்களின் ஆதரவும் தாராளமான கருத்துக்களும் மிகவும் முக்கியமானவை. உங்கள் ஆதரவை எனக்கு தொடர்ந்து வழங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் செய்யவும் நம்மோடு இணைந்து பயணியுங்கள். ஒவ்வொரு நாளும் புதியவை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ராம் மற்றும் கோபி என்ற இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் சிறு வயதிலிருந்தே நட்புடன் பழகி வந்தனர். ராம் மிகவும் அமைதியானவனாகவும் கோபி எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இருந்தான். இருவரும் பள்ளியில் ஒன்றாக சென்று ஒன்றாகவே விளையாடுவார்கள். ஒரு நாள் ராமின் தந்தை நகரத்திற்கு வேலைக்காக செல்ல வேண்டி வந்தது. அதனால் ராம் தன் குடும்பத்துடன் நகரம் மாற்றி செல்ல வேண்டி வந்தது. கோபிக்கு ராம் இல்லாமல் தனிமை உணர்ச்சி ஏற்பட்டது. அவனது நம்பிக்கை நண்பர் நகரம் சென்றதால் அவனுக்கு மிகவும் வலியாய் இருந்தது. முற்றுப்புள்ளி. ராமும் நகரத்தில் புதிய சூழலை உணர்ந்து புதிய நண்பர்களை உருவாக்க முயற்சித்தான். ஆனால் கோபியுடன் இருந்த பழைய நாள் நினைவுகள் அவனை கொஞ்சமும் விடாமல் இருந்தன. இதற்கிடையில் கோபியும் கிராமத்தில் தனது வாழ்க்கையைப் போலே தொடர்ந்தான். அவன் எப்போதும் ராமின் நினைவுகளை மனதில் கொண்டு இருக்க முடிந்தால் போதும் என்று நினைத்தான். பல வருடங்கள் கழிந்தன. ராமும் கோபியும் பெரியவர்களாகி விட்டனர். இருவரும் தங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்தினார்கள். ராம் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். அவன் நகர வாழ்க்கையில் அடிமையாகி விட்டான். ஆனால் மனதிற்குள் கோபியின் நினைவுகள் இன்னும் உறுதியாகவே இருந்தது. கோபி கிராமத்தில் இருந்து பல சாதனைகளை செய்தான். அவன் விவசாயத்தில் நம்பிக்கை வைத்து தன் குடும்பத்திற்கு பெருமை கொண்டான். ஒருநாள் ராம் திடீரென கோபியை நினைத்து நான் எப்பொழுது கிராமத்திற்கு திரும்பி என் நண்பனைச் சந்திப்பேன் என்று சிந்தித்தான். உடனே ராம் தனது வேலைகளை முடித்து கிராமத்திற்கு புறப்பட்டான். அவனுக்கு கோபியை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரித்தது. அவன் கிராமம் வந்து அடைந்தபோது அவனது நெஞ்சில் பூரிக்கடந்த கால நினைவுகள் பரவியது. ராம் கோபியின் வீட்டுக்குச் சென்றான். கோபி தனது வீட்டின் முன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். கோபி ராமை பார்க்க அவரது முகத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சி தெரிந்தது. ராம், நீ இங்கு வந்தது எவ்வளவு சந்தோஷம் என்று கோபி சொன்னான். இருவரும் ஆவலுடன் பேசத் தொடங்கினர். சிறு வயதிலிருந்தே அவர்கள் அடைந்த அனுபவங்களைப் பற்றி நினைத்து சிரித்தனர். ராம், நான் நகரத்தில் பல நண்பர்களை பெற்றேன். ஆனால் உன்னைப் போல யாரும் இல்லை என்றான். கோபி சிரித்துவிட்டு அதுதான் நட்பின் வலிமை. அது எவ்வளவுதான் தூரம் சென்றாலும் அது நிலைத்து இருக்கும் என்றான். முற்றுப்புள்ளி. இருவரும் கிராமத்தை சுற்றி பார்த்தனர். பழைய விளையாட்டு இடங்களை, பள்ளி வளாகத்தை மற்றும் சுற்றுப்புறங்களை நினைத்து அவர்களின் நினைவுகள் நெருக்கமாகி போனது. முற்றுப்புள்ளி. ராம் கோபியிடம் நான் இப்போது நகரத்தில் வாழ்க்கையை சற்று மாற்ற வேண்டும். ஆனால் கிராமத்தின் அமைதி எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றான். கோபி அனைவரும் தங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஆனால் மனதில் அமைதியை நம் நட்பில் கண்டுபிடிக்க முடியும் என்றான். ராம், சரியாக சொன்னாய் கோபி. நான் கிராமத்திற்கு திரும்பி இங்கேயே வாழ முடிவு செய்தேன் என்று கூறினான். கோபி அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தான். உன்னைப் போல நண்பர் அருகில் இருந்தால் வாழ்க்கை எளிதாக இருக்கும் என்றான். அதன் பிறகு ராம் கிராமத்தில் வீடு கட்டி தனது வாழ்க்கையை தொடங்கினான்.
கோபி அவனுடன் ஒவ்வொரு நாளும் சந்தித்து. பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டான். முற்றுப்புள்ளி. இருவரும் விவசாயத்தில் இணைந்து பணிபுரிந்து. தங்களது கிராமத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடர்ந்தனர். நகர வாழ்க்கையின் ஸ்திரமற்ற தன்மையை ராம் மறந்து. கிராமத்தின் அமைதி மற்றும் கோபியின் நட்பில் மூழ்கினான். கோபி ராமின் மாற்றத்தை பார்த்து. அவன் மகிழ்ச்சி நிச்சயமாக நிறைவேறியதை உணர்ந்தான். காலம் செல்ல ராம் மற்றும் கோபி இருவரும் தங்கள் நண்பர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக வளர்ந்தனர். அவர்கள் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நின்றனர். சிரிக்கவும் துக்கப்படவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் அவர்கள் எப்போதும் ஒன்றாக இருந்தனர். இறுதியில் ராமும் கோபியும் வாழ்க்கையின் எல்லைகளையும் நட்பின் மூலம் கடந்து. சிறந்த அனுபவங்களை கையிலெடுத்தனர்.